வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அந்தோனி ஆல்வின் 22ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும். ஜூட்லா ஜோஷியா திருமணங்களை நன்றியாகவும் உடல் உள்ள ஆன்ம நலம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சோரி சில்வோயிரா கண் அறுவை சிகிச்சை நலமே நடைபெறவும் ஆன்ம சரீர நலனுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் ஜெயபாலன் ரோசி நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்து லீனா சைமன்ராஜ் இவர்களின் ஆன்ம இலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானத்துதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை, 13 முதல் மற்றும் 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவிலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா.
போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 47 51 முடிய. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்று நாம் யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம்? 3 வானதூதர்கள். யார் யாருன்னா? மைக்கேல், கப்ரியேல், ரஃபேல். இவர்களுடைய பெயருக்கு அர்த்தங்கள் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மைக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகரானவர். அவருடைய பணி என்னது? கடவுளுக்கு நிகரானவருடைய பணி என்னது? என்னமா? சாத்தானுடன் போரிட்டு ஜெயிப்பது. திருவெளிப்பாடு புத்தகம் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அரக்க பாம்புடன் புனித வானதூதர் மைக்கேல் என்ன பண்ணுறாரு? அவர்களுடைய தூதர்களோடு இணைந்து போரிட்டு அந்த அரக்க பாம்பை அவர் வென்று விடுகின்றார். எனவே மைக்கேல் அவருடைய பணியானது கடவுளுக்கு நிகரானவர். எனவே எவ்வாறு கடவுள் நம்மை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிறாரோ அதே போல் மைக்கேல் அவர்களும் நமக்கு துன்பங்கள், வேதனைகள், நாம் சாத்தானின் வழியாக எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார். அவருடைய சுரூபத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? கையில் ஒரு ஈட்டியோடு இருக்கும், காலில் ஒரு பாம்பை மிதிப்பது போல் அவர் இருப்பார். 2வது கப்ரியேல். கப்ரியேல் என்றால் என்னமா? புரியல. மெசஞ்சர். தமிழ் என்னது? கப்ரியேல் என்றால் இறைவனின் செய்தியை ஏந்தி செல்பவர். புரிதுங்களா? எங்க பார்க்குறோம் இவரை? கப்ரியேல் தூதரை அன்னை மரியாளுக்கு தோன்றுகிறார், செக்கரியாவுக்கு தோன்றுகிறார், புனித யோசேப்புக்கும் கனவில் தோன்றுகின்றார். எனவே இவருடைய பணியானது இறைவன் கொடுக்கக்கூடிய செய்தியை ஏந்தி செல்பவராக, திருத்தூதராக அவர் இருக்கின்றார். 3வது ரஃபேல் அதிதூதர். அவர் யாரு? என்னமா? குணமாக்குபவர், ஹீலர், இன்டர்செசர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பணி யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய மனப்புண்களை ஆற்றுபவராக இருக்கின்றார், குணப்படுத்துபவராக இருக்கின்றார். எனவே இந்த 3 அதிதூதர்களும் நமக்கு எப்பொழுது தரப்படுகிறார்கள்? எப்பொழுது தரப்படுகிறார்கள்? இந்த 3 அதிதூதர்களையும் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள்? என்னவா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கடவுளின் பிள்ளைகள் இல்லையா? எப்பொழுது இந்த வானதூதர்களை கடவுள் நமக்கு அனுப்புகிறார்? என்னமா?
கருவில் உருவாகும் பொழுதே இல்லை. சரிங்களா? எனக்கே தெரியாது, என்னுடைய நண்பர் தான் சொன்னார். கருவில் உருவாகும் பொழுது வானதூதர்கள் நம்மோடு இருப்பதில்லை. எப்பொழுது குழந்தை இந்த உலகத்தை எட்டி பார்க்கிறதோ அப்பொழுதிலிருந்து இந்த 3 தூதர்களும் கடவுள் நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மோடு உடன் இருப்பதற்காக அனுப்பி வைக்கின்றார். அப்படி என்றால் கரு உருவாகும் பொழுது யார் பார்த்துப்பா? அவர்களுடைய தாய் இருக்காங்கல்ல, தாய்க்கு 3 தூதர்கள் இருப்பார்கள்ல, அந்த 3 தூதர்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதுகாத்து கொள்ளும். எனவே இந்த 3 தூதர்களும் அதிதூதர்கள் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்ன பாடம் என்று பார்க்கும் பொழுது, கடவுளின் உடனிருப்பை இவர்கள் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எவ்வாறு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, எவ்வாறு நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், உனக்கு நான் காவலாளியாய் இருப்பேன் என்று கூறினாரோ, அதேபோல் இந்த 3 தூதர்கள் நமக்கு முன்னும் பின்னுமாக இடது வலதாக இருந்து நமக்கு காவலாளியாக நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த உடனிருப்பை நாம் உணர்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த உடனிருப்பானது சாதாரணமான உடனிருப்பு அல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க என் கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரியான உடனிருப்பு இது கிடையாது. மாறாக இது தெய்வத்தின் உடனிருப்பு, இறை உடனிருப்பு, இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்ற உடனிருப்பு. ஆனால் நான் அந்த உடனிருப்பை உணர்கின்றேனா, அந்த உடனிருப்பை உணர்ந்து நான் செயல்படுகிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவதம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்குரிய உமது திருமண் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன் உள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய முதன்மையான வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது.
ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானத்துதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு ஆணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உமது மாண்பை கொண்டாடுகின்றன. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் வானதூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவன் பாடுது வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாது இறைவா. புதுமை பிறந்தது, பாவம் இந்தது. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புனிதம் சேர்த்தி
தேடிடவா என் ஜீவன் பாடுது வரவை நாடுது ராகம் ஓய்ந்தாலும் தாளம் வாய்ந்தாலும் ராகம் ஓய்ந்தாலும் தாளம் வாய்ந்தாலும் என் பாடல் மாறாது இறைவா உம்மை நிறைந்தது வாழ்வை வளமாக்கவா என் ஜீவன் பாடுது உன் வரவை நாடுது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் வானத்துதலின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உறவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசியை பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.